தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தவேகா பெண் தலைவர் திமுகவில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் பெண் தலைவர் திமுகவில் இணைந்தார். பிரபல தமிழ் திரைப்பட நடிகை ரஞ்சனா நாச்சியார். பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் ரஞ்சனா நாச்சியார் இவர் அண்ணாத்தே என்ற திரைப்படம் மூலமாக அறிமுகமானார். துணை நடிகையாக அநேக திரைப்படங்களில் நடித்துள்ளார். விஜய் டிவியில் நடித்து வருகிறார். இவர் பாரதிய ஜனதா கட்சியில் ஆரம்பத்தில் பயணித்தார். பேருந்தில் மாணவர்கள் தொங்கிக் கொண்டு வந்த பொழுது அந்த பேருந்தை இடைமறுத்து அந்த தொங்கிக் கொண்டிருந்த மாணவர்களை அடித்து கீழே இறக்கினார். இதன் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் பிரபலமானார். காவல்துறை இவர் மீது வழக்கு பதிவு செய்தது. இவர் பாஜகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். தற்பொழுது நடிகர் விஜய்க்கும் அவருடைய மனைவிக்கும் விவாகரத்து ஏற்பட்டது. இதன் காரணமாக அந்த கட்சியிலிருந்து விலகினார் ரஞ்சனா நாச்சியார். விஜய் மீது பரபரப்பு குற்றம் சாட்டினார். தவேகாவில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்று குற்றம் சாட்டி தவேகாவிலிருந்து ஒரு சில நாட்களுக்கு முன்பாக விலகினார். இந்த சூழ்நிலையில் இன்று அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். வருகிற சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக இவர் பிரச்சாரம் செய்யலாம் என்று கூறப்படுகிறது. திமுகவில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்யலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் வருகிற சட்டசபை தேர்தலில் நடிகர் விஜய்க்கு எதிராக பயன்படுத்த திமுக திட்டமிட்டுள்ளது.